செக்ஸ் ஸ்கேண்டலில் போய் சிக்கிறது. எக்ஸ் லவ்வர் இல்லை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க கூட ஒரு காலத்தில் இன்டிமேட்டாக இருந்த ஃபோட்டோஸு, வீடியோஸு, இல்லை அந்த பொண்ணு கூட இருந்த வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸு, அதை வச்சு அவங்க வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மிரட்டுறது. இன்னொரு பக்கம் ஒரிஜினலாகவே சீட்டிங், பார்ட்னரை சீட் பண்ணுறதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எப்பா எடிட்டு ஷார்ட்ஸ் கட் பண்ணுறேன்னு இதை மட்டும் தனியாக கட் பண்ணி போட்டுறாதீங்கன்னா அதுக்கு பின்னாடி சொல்கிறதையும் சேர்த்து போடுங்க. 2 பெண்களோட ரெக்வஸ்ட் வந்து அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அக்செப்ட் கொடுத்தா அன்றைக்கி மத்தியானமே 2 பேர்லேருந்து மெசேஜ் வருது. ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு, நம்ம வாட்ஸ்அப்புக்கு வாங்க, உங்கள் நம்பர் கொடுங்க. சரி என்ன பண்ணுறாங்க பார்ப்போன்னு வாட்ஸ்அப் நம்பர் போட்ட உடனே வாட்ஸ்அப் வந்தாச்சு. என் ஒய்ஃபும் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட என்னெல்லாம் நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாருமா அப்படின்னு. ராத்திரி நேரத்தில் ஏன் உயிரையும் வாங்குறேன் அப்படின்னு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு போட்டு வீடியோ கால் வந்து ஒரு பொண்ணு ஹாய் ஹலோ அப்படின்லாம் சொல்லிச்சு. கட் ஆயிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு நியூடாக வீடியோ காலில் வரேன், பார்க்க விருப்பப்படுறீங்களா? ஓகே அப்படி போட்டோடனே திருப்பியும் ஒரு பொண்ணு வந்து மேலே டாப்லெஸ்ஸாக இருக்குது, அப்புறம் கீழே டாப்லெஸ்ஸாக இருக்குது, ஐ மீன் ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படி வீடியோ காமிச்சு கட் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ நீங்கள் உங்களை பற்றி காட்டுங்க, அதுதான் ட்ராப்பு. அடுத்த அந்த பொண்ணே நியூடாக வந்துருச்சு அப்படின்னோடனே பொண்ணே வந்துருச்சு நமக்கு என்னடா அப்படின்னு இவரும் அவருக்கு போட்டு காமிச்சிடுவார். அவன் என்ன பண்ணுவான், அந்த பக்கம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பான், அப்புறமா மெசேஜ் அனுப்புவான், ஒரு 1 லட்ச ரூபா காசு கொடுங்க, இல்லைனா இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பேக் சைடில் இருக்க இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் 2 மாதம் முன்னாடி ஒரு 28 வயசு பையன் செத்து போயிட்டான். என்னன்னா இந்த மாதிரி செக்ஸ் எக்ஸ்டார்ஷனில் மாட்டிக்கிட்டான். ஸ்டாப் STOPNCII.org. அதோட முழு விளக்கம் என்னென்னா ஸ்டாப் நான் கன்சென்டட் இன்டிமேட் இமேஜஸ்.org. ஒப்புதல் இல்லாமல் எடுக்கப்பட்ட இன்டிமேட் படங்களை தடுக்கும் வெப்சைட். அங்கே போயிட்டு இப்போ அம்சாங்கல்ல வீடியோ ஃபோட்டோ உள்ள அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, 24 ஹவர்ஸில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ஒரு 25 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடும். ஸோ காசும் கொடுக்க வேணாம், இந்த பிரச்சனையை பற்றி யார்ட்டையும் சொல்லவும் வேணாம், யாருக்கும் வெளியே தெரியவும் வேணாம். மிரட்டும் நபர் நீங்கள் ப்ளஸ் போலீஸை தாண்டி வேறு யாருக்கும் வெளியே தெரியாது. கொண்டு போய் கேஸை போட்டு உள்ளே தள்ளுவாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வரலாற்று எழுத்தாளர் திருமிகு கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது சமீப காலகட்டத்தில் இந்த டீப் ஃபேக், மார்ஃபிங் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து டெக்னாலஜி உயர அதுக்கேற்ற மாதிரி க்ரைம்ஸும் உயர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. இந்த க்ரைம்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி மார்ஃபிங் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து டெக்னாலஜி வர இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு தான் போகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஏஐ ஃபோட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே வருது. ஒரு நல்ல பளபளன்னு ஒரு ஃபோட்டோவை போட்டு நம்ம ஃபோட்டோ கொடுத்திங்கன்னா நம்ம மூஞ்சை மட்டும் அதில் சேர்த்து கொடுக்குற மாதிரிலாம் வருது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பெரும்பாலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே ஒரு விஷயத்தில் சிக்கிடுறாங்க. எங்கேன்னு பார்த்தோம்னா, அந்த செக்ஸுன்ற பிளாட்ஃபார்ம் வரும்போது நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அதில் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் வந்து செக்ஸை வந்து பேசுகிறது கிடையாது. அறிவியல் பூர்வமாக, நான் சொல்கிறது அறிவியல் பூர்வமாக பேசுகிறது கிடையாது. பசங்க வந்து அந்த டவுட்டை கேட்டால் கூட அப்பா அம்மாவும் அதை விளக்கம் சொல்கிறது கிடையாது. ஏன் சொல்கிறது கிடையாதுன்னா, விளக்கம் சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு மன தெளிவு கிடையாது. சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, என் பையன் வந்து ஒரு இப்போ 16 வயசு ஆகுது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட கேட்குறான், கேர்ள்ஸுக்கும் லேடிஸ்க்கெல்லாம் மட்டும் ஏன்ப்பா செஸ்ட்டு வந்து பெருசாக இருக்குது, பாய்ஸுக்கெல்லாம் ஏன்ப்பா ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டான். இதை சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் வந்து ஒரு அப்பாட்ட கேட்டான்னா, அப்பாட்ட தான் கேட்கணும். நான் எப்போவுமே சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, பசங்களுக்கு அப்பா செக்ஸை சொல்லிக் கொடுங்க, பொண்ணுங்களுக்கு அம்மா செக்ஸை சொல்லிக் கொடுங்க. பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து ஓரளவு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த பூபர்ட்டி அடையும் போது ஹைஜீன் விஷயமாக எப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாது அம்மா சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த பசங்க தான் பாவம், யாருமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இந்த பொறுப்பு வந்து அப்பாவுக்கு தான் இருக்குது. அப்பா தான் வந்து செக்ஸை பற்றி பையன்கிட்ட பேசி சொல்லிக் கொடுக்கணும். அந்த பொறுப்பை 99.9% அப்பாக்கள் தவிர்த்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி அப்பாடா அப்படின்றது, இல்லைன்னா நான் அப்புறம் சொல்கிறேன் போ அப்படிங்கிறது. இப்படி ஒரு சில நேரங்களில் நானே சொல்ல வேண்டியிருந்திருக்கு. ஒரு நாள் ஏதோ பார்த்துட்ருக்கோம், கேனா என்னப்பா அப்படின்னு கேட்டான். தெரியலையாடா, இல்லைப்பா அந்த பேசிகிட்டு இருக்கும்போது வந்துச்சு, கையின்னு போட்டிருந்துருப்பான்டா அப்படின்னு நான்.
இப்போ அது வந்து டிவியாக இருந்தால் அப்படியே நான் கடந்திருக்க முடியும். அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வித்ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ரிவர்ஸ் போய் சப்டைட்டில்ஸ் இங்கே பாருப்பா GUY தான் போட்டிருக்காங்க, சாரி GAY தான் போட்டிருக்காங்க, கை இல்லை கேன்னு தான் போட்டிருக்கேன், அப்படின்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு. சரி சொல்லிவிடுவோம் அப்படின்னு விளக்கமாகவே சொல்லிட்டேன். பொதுவாக பார்த்தோன்னா பாய்ஸும் கேர்ள்ஸும் தான் லவ் பண்ணுவாங்க, அது நீ பார்த்துருக்கல. ஆமாம் பாரு. சில ரேர் கேசஸில் பாய்ஸும் லவ் பண்ணுவாங்க, அவங்க வந்து எனக்கு கேர்ள்ஸே பிடிக்கலன்றுவாங்க, அவங்க தான் அங்கே கேன்னு சொல்கிறது. அதே மாதிரி கேர்ள்ஸுமே லவ் பண்ணுவாங்க, அவங்க வந்து எங்கள் அந்த 2 கேர்ள்ஸுமே எனக்கு பாய்ஸை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதை லெஸ்பியன்னு சொல்லுவாங்கடா, இதுதான் LGBT கம்யூனிட்டின்னு சொல்கிறது அப்படின்னு. இதுதான் அந்த இதுவாப்பா ரெயின்போ கம்யூனிட்டின்னு சொல்கிறதா, எனக்கு முதல்ல ரெயின்போ கம்யூனிட்டினா என்னன்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இதுதான் நான் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். சிம்பிள். இதை நீங்கள் மறைச்சிங்கன்னா இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னோம்னா என்ன ஆகுனா அவன் அதையே போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? ஒரு நாள் என்கிட்ட கேட்குறான், ஏன்பா நான் ரொம்ப நாள் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் குளிக்க போனால் அம்மா 2 மினிட்ஸ் ஒரு தடவை சீக்கிரம் வாங்கிட்டே இருக்காங்க, ஏன்பா நீ தான் போய் குளிக்க போகிற, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னேன், நீ குளிக்க போனால் மினிமம் 15 நிமிஷம் குளிக்கிற, தண்ணி காலியாக போகுது ஒன்று, இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஒருவேளை நீ உள்ளே மாஸ்டர்பேட் பண்ணுறீங்கன்னு உங்கள் அம்மாவுக்கு சந்தேகம் அப்படின்னு. அவன் சிரிக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் பார்த்தப்போ பிறந்தப்போ இந்த இவ்வளோ தான் இருந்தோம், பிறந்த ஹாஸ்பிட்டலில். நம்ம அந்த குழந்தைய அதே சைஸ்லேயே நம்ம கற்பனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, குழந்தைங்க வளருவாங்க. வீட்டில் வந்து அவன் எந்த கர்ஸ் வேர்டும் பேசுகிறது கிடையாது, அதுக்காக அவனுக்கு கர்ஸ் வேர்டு தெரியாதுன்னு நான் எப்படி அசியூம் பண்ண முடியும்? அசியூம் பண்ணக்கூடாது. அவன் மேபி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அப்படி பேசலாம். ஸோ அது வந்து சகஜம்னு நம்ம எடுத்துக்கணும். தே ஆர் க்ரோயிங் அப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த செஸ்ட் மேட்டர் அவன் கேட்டப்போ நான் சிம்பிளாக அவனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்தேன். குழந்தை பிறந்தா பால் கொடுக்கணும்லடா, பாலுக்கு கண்டெய்னர் வேணும்ல, அந்த கண்டெய்னருக்காக இருக்கிறதுனால தான் அது பெருசாக இருக்குது அப்படின்னு. பயாலஜிக்கலி தட் இஸ் ட்ரூ. பிரஸ்ட்டு வந்து இஸ் மென்ட் ஃபார் த சைல்டு, இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் செக்ஸ். கரெக்டாக? செக்ஸுக்காக படைக்கப்பட்ட உறுப்பு இல்லை அது. ஆனால் அதை நம்ம பேசுகிறது இல்லை. நம்ம மறைக்க தான் அதை தவிர்க்க என்ன ஆகும், அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண போனாங்கன்னா என்ன வரும்? பிரஸ்ட்டுன்னு போட்டோன்னா பிரஸ்ட் கேன்சர்னால் வரப்போகுது. முதல்ல பிரஸ்ட்டுன்னு போடும்போதே ஹார்ட்டுன்னு பக்கத்தில் சஜஷன் வேறு வரும் கூகுளில். ஸோ நாம் வந்து நம்ம பொதுவாகவே நம்ம சொல்கிறது இந்தியாவை மட்டும் சொல்ல, பெரும்பாலும் உலகத்தில் இருக்க மனிதர்கள் பூராமே செக்ஸை வந்து எது மூலமாக அறிமுகமாகறாங்கன்னா பான் மூவிஸ் மூலமாக தான் அறிமுகமாகுது. அப்படி அறிமுகமாகும்போது என்ன நடக்குது, பார்க்குறாங்க ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்குது, 1 மணி நேரம் அங்கே அந்த 2 பேரும் செக்ஸ் பண்ணுறது மாதிரி படங்கள்லாம் பார்க்குறாங்க. பல்வேறு பொசிஷனில் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான், ஒரு டீனேஜர் அதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்து வர்றான். வேலைக்கு போனோடனே அவனுக்கு ஒரே நினைப்பு என்னவாக இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளும் இதே மாதிரி பண்ணண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்கு மேலே பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஹியூமன் அனாட்டமியாக அப்படி. ஒரு மனிதனால் 2 முதல் 3 நிமிஷத்துக்கு மேலே செய்ய முடியாது. அது அப்படி தான் நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கோம் நம்மளோட உடல். சரியா? இதை வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்கன்னா டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவேன். இதை நான் சொல்கிறது நம்ப வேணாம். செக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பைக்கில் ஏதாவது பிரச்சனைனா யாரை போய் கான்டாக்ட் பண்ணுவீங்க? மெக்கானிக்கை தான். அப்போ இந்த மிஷினோட மெக்கானிக் யார்? நல்ல மருத்துவர். ரொம்ப சிம்பிளான லாஜிக்கா. இந்த வண்டியோட மெக்கானிக்கு MBBS படித்த டாக்டரு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர்கிட்ட போகிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு லாட்ஜ் வைத்தியர்கிட்ட போய் ரகசியமாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவர் திங்கட்கிழமை மதுரை, செவ்வாய்க்கிழமை கரூர்னு அவர் ஷெடியூல் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு தயங்கி தெரியுமா, ஒன்றும் பண்ண முடியலல்ல, எல்லாம் படிக்கிற வயசில் ஒழுங்காக இருந்திருக்கணும், படிக்கிற வயசில் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருந்து கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு அவனை இன்னும் கொஞ்சம் மிரட்டி, சரி நான் ஒரு லேகியம் தரேன் சாப்பிட்டேன்னா சரியா 6 மாதம் சாப்பிடு அவனு ஒரு 30,000 ரூபா பில்லை போட்டுருவாங்க. இந்த லாட்ஜ் வைத்தியெல்லாம் ஏதோ கம்மியாக வாங்குவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. 25,000 30,000க்கு கம்மியாக பில்லே போட மாட்டாங்க. ஒரு 30,000க்கு பில்லை போட்டு ஒரு டப்பாவில் ஒரு லேகத்தை கையில் கொடுத்துருவான். இவனும் ரகசியமாக ஒழிச்சு வச்சு வேறு சாப்பிடுவான். இல்லைனா வீட்டில் ஒய்ஃபெல்லாம் பார்த்து இவன் வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு ஏதாவது கதை விட்டு சாப்பிட்டு முடிப்பான். 6 மாதம் கழித்து அது இன்னும் ஒரு சேஞ்சும் இருக்காது. இப்போ என்ன ஆகிடுவான்னா இவனுக்கு மென்டல் டிப்ரெஷன் ஆகிடும். அஜிஜோ இல்லை இந்த லேகியம் சாப்பிட்டும் நமக்கு சரியாகலை, டேய் நீ நார்மலாக தான் இருக்கிற அப்படின்றத சொல்கிறதுக்கு அவனுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் பக்கத்தில் இல்லை. புரியுதுங்களா?
அதே மாதிரி பார்த்திங்கன்னா எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க. சில பேருக்கு முழுமையான எரக்ஷன் வராது. அப்போ அதுக்கும் இவன் ஒரு லேகியம் தரம்மா, அது வேலை செய்யாது. அப்போ இவன் என்ன பண்ணுவான் கடைசியில், அதுலேயும் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் ஆனவுடனே என்ன ஆகும், ஒய்ஃப் கிட்ட பேசுகிறத குறைப்பான், வீட்டில் தங்குற நேரத்தை குறைப்பான், இன்ட்ராக்ஷன் குறைப்பான். அந்த குற்ற உணர்ச்சியாலேயே நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நடக்கும்போது என்ன ஆகுது, அந்த ரிலேஷன்ஷிப்பு ஸ்பாயில் ஆகுது. ஆனால் இதெல்லாம் நீ பண்ணாமல் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போயிருந்தேன்னா 30,000 40,000லாம் செலவாகுது. இதை வெளியவும் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டான். இந்த வைத்தியத்தை போகாத, வேலை செய்யாதுன்னு இவன் வெளியே சொல்ல மாட்டான். சொன்னால் என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பான், ஓ உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, நீ அங்கே போனியாம்பான். அப்படின்னு அவன் நம்மளை கேட்பானேன்னு பயந்துக்கிட்டு இவன் சொல்ல மாட்டான். அது ஒரு கேலி பொருளாக மாற்றுவான். ஆனால் அந்த கேலி பண்ணக்கூடிய நண்பன் இருப்பான் பாருங்க, அவனும் அதே டிப்ரெஷனில் தான் இருப்பான். புரியுதுங்களா? அவனும் அந்த டிப்ரெஷனில் தான் இருப்பான். 2 பேரும் சேர்ந்து அப்படியே மச்சான் உனக்கும் இருக்கா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னுலாம் பேச மாட்டாங்க, கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பயந்துகிட்டே இவனும் சொல்ல மாட்டான், அவனும் சொல்ல மாட்டான். 2 பேரும் தனித்தனியாக போய் ஏமாந்துட்டு வந்துருப்பாங்க. அவன் லாட்ஜ் வைத்தியர் வந்து வருஷக்கணக்காக இப்படி தான் அவனுக்கு தொழிலை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மருந்து வாங்கி சாப்பிட்டு வேலை செய்யலைன்னு சொல்லி அவனும் திருப்பி வந்து ரிட்டர்ன் பணம் கேட்டது கிடையாது. கரெக்டாக? அப்போ 30,000 40,000 செலவு பண்ணி டிப்ரெஷன்லாம் வராமல் இருக்கணும்னா இவங்க என்ன செய்யணும், ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் வேணும். இந்த ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் எங்கே கிடைக்கும், ஸ்கூல்ஸில் இருந்து சொல்லிக் கொடுத்தா இந்த பிரச்சனையே வராது. இல்லைனா எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார், இல்லைங்க பாருப்பா, நம்மளுடைய ஹியூமன் அனாட்டமி படி இதுதான் வந்து மேக்ஸிமம், ரொம்ப ரேரஸ்ட் கேசஸில் ஒரு சிலர் 3.5 மினிட்ஸ் வர போவாங்க, அதுக்கு மேலே யாருமே பண்ண முடியாது. நீங்கள் வேணால் இதே மாதிரி தான் ஒரு டாக்டர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், வெஜைனா வந்து இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லக்கூடிய, இந்த நம்ம உதடு இருக்குல்ல, இந்த மெம்பரேன் வந்து மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. இந்த உதட்டு மேலே இப்படி கையை வச்சு ஒரு 3 நிமிஷம் கண்டினியூஸாக தேய்ச்சிக்கிட்டே இருங்க பார்ப்போம், புண்ணாயிடும் உதடு அப்படிம்பார். ஸோ பேசிக்கலி இந்த விமன் இஸ் ஆல்சோ நாட் பில்ட் டு டூ இட் ஃபார் ஹவர்ஸ் டுகெதர். பெண்களின் உடலும் மணிக்கணக்காக செய்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டதும் இல்லை, ஆண்களின் உடலும் அது மாதிரி வடிவமைக்கப்பட்டதில்லை. இதை நீங்கள் வந்து கண்டவன்ட்ட கேட்குறதுக்கு பதிலாக ரொம்ப வேணாம், உங்கள் வீட்டிலேருந்து 10 அடி தூரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிளினிக் இருக்கும், அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பார், இல்லை அவர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்லாம் பார்க்க வேணாம். அவர் முதல்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் இஎன்டி படிச்சிருப்பார், தோல்வியாதிக்கு படிக்கிறதுனாலும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் வந்திருப்பார். ஸோ எம்பிபிஎஸ் படித்த எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும். அதிகபட்சம் 150 ரூபா 200 ரூபா ஃபீஸ் வாங்குவார், அவரும் விளக்கமாக சொல்லிடுவார். அப்படி ஒருவேளை உண்மையிலே இந்த விரைப்பு தன்மையில் பிரச்சனை இருக்குன்னா வயகரா மாத்திரை இருக்குது, அது ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். அவங்கவுங்க ஏஜை பொறுத்தவரை டோசேஜ் எவ்வளோன்றதையும் அவரே சொல்லுவார். இங்கே 40,000 கொடுத்தும் வேலை செய்யாத விஷயம் இந்த வயகரா டேப்லெட்டுன்றது. வயகரா இங்கே கிடைக்கலையானா இந்தியாவை பூரா கிடைக்கும். இது அமெரிக்காவில் தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர். இந்தியாவை ஃபுல்லாக கிடைக்கும். மாத்திரையோட விலை எவ்வளோ தெரியுங்களா, 60 ரூபாய், 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா, ஒவ்வொரு கம்பெனி பிராண்டை பொறுத்து. 40,000 கொடுத்து ஏமாறுறதுக்கு இங்கே 200 ரூபா கொடுத்து கன்சல்டேஷன் பண்ணால் அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாரு, ஃபார்மசியில் கொடுத்தா அவன் மாத்திரையை தரப்போகிறான். ஒரு மாத்திரையே 40 ரூபா தான். அப்போ எவ்வளோ சிம்பிளான ஒரு சொல்யூஷனுக்கு இந்த டாபு, செக்ஸ்னாலே டாபு, செக்ஸில் வேறு டாபுலாம் இருக்குது, தடை செய்யப்பட்டது இல்லை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் செக்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் இவங்க செக்ஸே அது மாதிரின்னு நினச்சிட்டு யார்ட்டையும் சொல்லாமல் இப்படி தானே போட்டு, நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே 199 பேர் இந்த டிப்ரெஷனில் இருப்பாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து பார்க்குற அந்த போர்னோ மூவி இருக்குல்ல, அதில் நடிக்கக்கூடிய நபரை கூப்பிட்டு கேமரா இல்லாமல் அதே மாதிரி 1 மணி நேரம் செய்யடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்கள், அவனாலேயும் அந்த 3 நிமிஷத்துக்கு மேலே செய்ய முடியாது. ரஜினிகாந்த் சினிமாவில் 50 பேர் அடிப்பார், நேரில் வந்து அடிப்பாரா? முடியாதுல்ல. இந்த லாஜிக் நமக்கு புரியுதுல்ல. அதே லாஜிக் தான் போர்னோகிராஃபி மூவியில் நடிக்கிறவங்களுக்கும். அது வந்து 1 மாதம் ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 மாதம் ஷூட் பண்ணதை எடுத்து கட் பண்ணி இங்கே படத்தில் கண்டினியூட்டி பார்க்குற மாதிரி தான் அங்கேயும் கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு, காஸ்டியூம் பார்க்குறதுலேருந்து, லைட்டிங்லேருந்து, கேமராலேருந்து எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும். ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதே தான் இதுலேயும் செஞ்சு எடுக்கிறாங்க. செஞ்சு 1 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் 500 ரூபா கொடுத்து ஒரு சிடி வாங்குறீங்க. அந்த காலத்தில் சிடி, இப்போ எல்லாம் ஆன்லைன் ரெண்டல் வந்துருச்சுன்னு வைங்க. ஒரு 500 ரூபா கொடுத்து ரெண்டலில் வாங்கி 3 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 500 ரூபா கொடுத்தா 3 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன்னு கேட்பீங்களா இல்லையா? கரெக்டா? அப்போ அதனால தான் அவங்க அதை ஒரு படம் எடுக்கிற மாதிரி, எப்படி ரஜினிகாந்த் 50 பேர் அடிக்கிறாரோ
அதை போலவே இவங்க வந்து 1 மணி நேரம் செய்கிற மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் யூ கெட் ப்ளஷர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க உட்காந்து. ஆனால் இது என்ன பண்ணுறீங்க, ஒரிஜினலில் ரஜினிகாந்தால் 50 பேர் அடிக்க முடியாதுன்னு யோசிக்கக்கூடிய இந்த மூளை செக்ஸ்னு வரும்போது 1 மணி நேரம் செய்ய முடியாது அப்படின்றத புரிஞ்சிக்க மறுக்குது. ஏன் மறுக்குது அப்படின்னா அதை சயின்டிஃபிக்காக நமக்கு யாரும் சொல்லித்தரல. சரியா? இது ஒரு புறம். இப்படி ஒரு புறம் காசை இழக்கிறது, நாசமாக போகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஸ்கேண்டலில் போய் சிக்கிறது. எக்ஸ் லவ்வரு இல்லை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க கூட ஒரு காலத்தில் இன்டிமேட்டாக இருந்த ஃபோட்டோஸு, வீடியோஸு, இல்லை அந்த பொண்ணு கூட இருந்த வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸு, அதை வச்சு அவங்க வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மிரட்டுறது. இப்படி ஒன்று. இன்னொரு பக்கம் ஒரிஜினலாகவே சீட்டிங்கு, பார்ட்னரை சீட் பண்ணுறது. பார்ட்னரை சீட் பண்ணுறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கணவன் மனைவியை ஏமாற்றுவதோ இல்லை ஒரு மனைவி கணவனை ஏமாற்றுவதோ மிஸ்டேக், தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்பா எடிட்ரு ஷார்ட்ஸ் கட் பண்ணுறேன்னு இதை மட்டும் தனியாக கட் பண்ணி போட்டுறாதீங்க, நான் அதுக்கு பின்னாடி சொல்கிறதையும் சேர்த்து போடுங்க. கிருஷ்ணவேல் வந்து பொண்ணை கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ ஏமாற்றுவது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு. தப்பு இல்லை, அது ஒரு சாய்ஸ். அது ஒரு சாய்ஸ். தப்புனா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து கேமராமேன் கூட போகிறீங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சார் அடிக்கிறீங்க, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே 3 ரவுண்டில் அடிக்கலப்பா, இதுதான் 2வது ரவுண்டு, இன்னொரு ரவுண்டு போடு அப்படி இப்படின்னு பேச்சு வாக்கில் ஏதோ மறந்து போய் கூட 2 ரவுண்டு சரக்க போட்டிங்கன்னு வைங்க. அப்போ போதையாகி தடுமாறி கீழே விழுந்து உருண்டிங்கன்னா அது மிஸ்டேக்கு. சரிங்களா? அது மிஸ்டேக், நம்மளை அறியாமல் செய்யுது. இங்கே கணவன் மனைவியை ஏமாற்றுவதோ மனைவியை கணவனை ஏமாற்றுவதோ மிஸ்டேக்கா? சாய்ஸு. விரும்பி முடிவு செய்து, தெரிஞ்சு செய்கிறது மட்டும் இல்லை, அந்த முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க. புரியுதா? இந்த பொண்ணு கூட நம்ம சேரணும், நமக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, ஒரு பார்ட்னர் இருக்கா, பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை செய்கிறீங்க. அப்படின்னா சீட்டிங் இஸ் அ சாய்ஸ், இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். புரியுதுங்களா? ஷார்ட்ஸ் கட் பண்ண இதையும் சேர்த்து போடுங்க, பரபரப்பாக இருக்குன்னு ஏதாவது வச்சு விட்றாதீங்க. அப்போ இந்த சாய்ஸில் இவங்க செய்யும்போது என்ன ஆகுது, தெரிஞ்சே ஏமாத்துறாங்கன்றதுப்போ அந்த ஏமாற்றுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் சிக்கிக்கிட்டு மென்டல் ப்ரெஷரு. அப்போது சீட்டிங்கிறது பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு திருமணம் ஆகாத ஒரு ஆணும் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து இருப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு திருமணமான ஆண் அல்லது ஒரு பெண் வேறு ஒருவரோடு தொடர்பில் இருந்தாங்கன்னா தட் இஸ் அ சாய்ஸ், இட் இஸ் நாட் அ மிஸ்டேக், இட் இஸ் அ பிளண்டர். அது பெரும் குற்றம். அது அப்போ அந்த குற்றத்துக்கான பலனை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். தெரிஞ்சே தானே உள்ளே போனீங்க. அப்போ அதுக்கு பிரச்சனை வரும்னு தெரியாமல் அது தெரியாதா? அப்போ கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வந்து அதோட தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அது பார்ட்னரையே பிரிவதற்கு உண்டான விஷயங்கள்லேருந்து குழந்தைங்களை பிரிவதற்கு வர கொண்டு போய் அதை விடும். ஸோ அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதாவது எப்படின்னா, நீங்களும் நானும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வைங்க, எனக்கு தெரியாமல் கம்பெனி பணத்தை எடுத்து நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது தப்பாக எப்படி? பெரும் குற்றம் தானே. அதே போல தான் இதுவும். நீங்கள் ஒரு பார்ட்னரை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்போ அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டு இன்னொரு இடத்துல போய் இது மாதிரி பண்ணிங்கன்னா அது பெரும் குற்றம் அது. ஸோ அந்த இதனால் வரக்கூடிய பிரச்சனை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சபலத்தால் வரக்கூடிய பிரச்சனை. இப்போல்லாம் ஆன்லைன்லேயே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க செக்ஸை வச்சு. என்ன சார், செக்ஸுனால் நேராக ஃபிசிக்கலாக மீட் பண்ணால் தானே சார் ஏமாற்ற முடியும், ஆன்லைன்லேயே எப்படி செக்ஸுவலாக ஏமாற்ற முடியும் அப்படின்னு நேர்களே யோசிக்கலாம். இது வந்து சமீப காலத்தில் என் நண்பர்கள்லாம் சொன்னப்போ, நாம் நண்பர்கள் சொல்ல ஒரு பையன், அந்த பையனை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த பையனுக்கு அப்புறம் தான் நான் அதை என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ்புக்கில் நான் வந்து பெரும்பாலும் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து எனக்கு தெரியாத நபர்களாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா சில பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, சார் நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் இது புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் போடுவாங்க. என் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இன்னும் அக்செப்ட் பண்ணாமே தான் இருக்குது, ரெக்வஸ்ட்லேயே இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணாமல். அப்போ நான் சரி இது என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் எல்லாம் பார்த்தேன். அதில் ஒரு 7-8 பேர் வந்து பெண்கள், எல்லாமே 30 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா
பளபளன்னு ஃபோட்டோஸ். நான் பெண்களையோ ஆண்களையோ அழகாக இருக்காங்க அழகாக இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அது வந்து தப்பு. ஏன்னா அழகு என்பது பார்ப்பவர் கண்ணில் தான் இருக்குது. எனக்கு அழகாக தெரிகிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியணும்னு அவசியம் கிடையாது. பியூட்டி லைஸ் ஆன் த பிஹோல்டர்ஸ் ஐஸ். பார்ப்பவர் கண்ணுக்கு தான் அழகு. ஸோ அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். அதனால தான் பளபளன்னு ஃபோட்டோஸ்ன்னு நான் சொன்னேன். சரிண்ணா அதில் போயிட்டு ஒரு 2 பெண்களோட ரெக்வஸ்ட் வந்து அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அக்செப்ட்னு கொடுத்தா அன்றைக்கி மத்தியானமே 2 பேர்லேருந்து மெசேஜ் வருது எனக்கு. என் பேர் இது, நான் சேலத்தில் இருக்கேன் ஒன்று, இன்னொரு பொண்ணு நான் தருமபுரியில் இருக்கேன்னு ஒரு இது, சாரி பெங்களூரில் இருக்கேன்னு, இது சாஃப்ட்வேர்னாங்க, இது ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு 2 பேரும் ஒரு திருப்பி ரிப்ளை. கொஞ்சம் விட்டாலும் ஏன் எங்கே போனீங்கன்னு கேட்டு ரிப்ளை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு, நம்ம வாட்ஸ்அப்புக்கு வாங்க உங்கள் நம்பர் கொடுங்க. சரி என்ன பண்ணுறாங்க பார்ப்போன்னு வாட்ஸ்அப் நம்பரும் போட்ட உடனே வாட்ஸ்அப்புக்கு வந்தாச்சு. வந்துட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, நம்ம கொஞ்சம் நிறைய பேசலாம். சரி ஒரு 9 மணிக்கு மேலே கரெக்டாக 9 o'clock மெசேஜ். இப்போ ஃப்ரீ ஆகிட்டிங்களா தனியாக இருக்கீங்களா? ஆமாம் தனியாக தான், ஹாலில் தான் இருக்கேன். உங்கள் ஒய்ஃபு அவங்கெல்லாம் பெட்ரூமில் தூங்குறாங்க, நான் ஹாலில் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கேன். என் ஒய்ஃபும் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட என்னெல்லாம் நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாருமா அப்படின்னு. ராத்திரி நேரத்தில் ஏன் உயிரையும் வாங்குறேன் அப்படின்னு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. போட்டோடனே ஏன் இப்படி சும்மாவே பேசணும், சரி என்ன பேசலாம், நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பேசலாமே. என்ஜாய் பண்ணினா செக்ஷுவலாக என்ஜாய் பண்ணலாமே. ஏமா நீ பெங்களூரில் இருக்க, நான் சென்னையில் இருக்கேன், எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? இல்லை வீடியோ சேட் வீடியோ கால்ஸ் அப்படி பண்ணலாமே. அப்படியா, சரி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு போட்டோடனே ஒரு வீடியோ கால் வந்து ஒரு பொண்ணு ஹாய் ஹலோ அப்படின்லாம் சொல்லிச்சு. கட் ஆயிடுச்சு. சரின்னு விட்டேன். நான் திருப்பி வீடியோ கால் பண்ணால் கட் பண்ணுது, எடுக்கலை. அதெல்லாம் ஏன்னு பின்னாடி நான் விளக்கம் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு மெசேஜ் மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு நியூடாக வீடியோ காலில் வரேன், பார்க்க விருப்பப்படுறீங்களா? ஓகே அப்படின்னு போட்டோடனே திருப்பியும் ஒரு பொண்ணு வந்து மேலே டாப்லெஸ்ஸாக இருக்குது, அப்புறம் கீழே டாப்லெஸ்ஸாக இருக்குது, ஐ மீன் ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படி வீடியோ காமிச்சு கட் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ நீங்கள் உங்களை பற்றி காட்டுங்க அப்படின்னு. என் ஒய்ஃபு நான் காட்ட போறியா அப்படின்னாங்க. நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அதுதான் ட்ராப்பு. என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இது இவங்களோட டார்கெட்டே யாருன்னா லெஸ் தேன் 30 ஏஜ், இல்லைனா அபவ் 40. இந்த 30 to 40 இருப்பான்ல, அவன் அப்போ தான் கல்யாணம் ஆனவனாக இருப்பான். அவன் குடும்பத்தோட பயங்கர பிஸியாக இருப்பான். ஏற்கனவே அவன் இன்னொரு டென்ஷனில் இருப்பான். பிறந்த புள்ள தூங்க விடாமல் ராத்திரி பூரா நம்மளை டார்ச்சர் பண்ணுது. அவன் அப்போ தான் 2 மணி நேரம் பார்க்கெலாம் சுற்றிட்டு எப்பா வந்து படுத்தா போகுதுன்னு இருப்பான். அவனுக்கு இந்த சேட்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அந்த பிள்ளைங்களாம் ஒரு 10 வயசுக்கு மேலே வரும்போது தான் அவன் ஃப்ரீ ஆவான். அந்த டைமில் அவன் ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குழந்தையோட அட்டாச் ஆகிடுவாங்க. இவன் கொஞ்சம் தனியாக விடப்பட்டவனாக இருப்பான். அப்போ தான் இந்த மாதிரி மண்டையெல்லாம் கிருத்திரமாக வேலை செய்யும். அதனால தான் அவன் 40+ இல்லைன்னா 30க்கு கம்மியாக, 30 கம்மியானா கல்யாணம் ஆகிருக்க மாட்டான் பெரும்பாலும். அவனை டார்கெட் பண்ணலான்னு இப்படி தான் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ இவனுக்கு என்ன நினைப்பாவுன்னா, இவன் வந்து யாராவது ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலே அதுலேயே தலை கிருத்துவான். ஒரு பொண்ணு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கடான்னு. 2வது அந்த பொண்ணு அதுவே சேட்டுக்கு வந்துருச்சுன்னா மெசஞ்சரில் வந்தோடனே ஐயோ சூப்பர் அப்படிமா. அது வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துருச்சு அப்படின்னோடனே இவனுக்கு வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடுவான். சரியா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணே வந்து செக்ஸ் சேட்டுக்கு கூப்பிடுதுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றுமே மூளையே வேலை செய்யாது. அப்போ அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் இருக்கிற நபர் வந்து முதல்ல ஒரு பொண்ணே கிடையாது, இல்லை பொண்ணாக கூட இருக்கலாம். என்ன பண்ணுறதுன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன அப்ளிகேஷனை அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேறு ஒரு வீடியோவை எடுத்து இந்த ஃபோன்லேருந்து வர வீடியோ கால் மாதிரி காட்ட முடியும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, முதல்ல ஏதோ ஒரு வீடியோ எடுத்து அந்த ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி கொண்டாந்து காமிக்கிறது. பார்த்தோன்னே ஒரு பொண்ணு வீடியோ கால்லே வருது. ஃபோன் காலில் வந்தாலே இவன் மாடியிலேருந்து தலையில் குதிச்சிருவான். அது வீடியோ காலில் வேறு வந்தோடனே என்ன பண்ணுவான், தலை கால் புரியாமல் இருப்பான். அது அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்கள் முகம் தெரியும், பேசுகிறவன் இவனோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரியும்.
இதை ட்ராப் தெரியாதுல்ல இவனுக்கு, ஒரிஜினல் ஃபேஸ் தெரியும். பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு ரிப்ளை வந்து, ஐயோ நம்ம அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு. அடுத்தால அந்த பொண்ணே நியூடாக வந்துருச்சு அப்படின்னோடனே, பொண்ணே வந்துருச்சு நமக்கு என்னடா அப்படின்னு இவரும் அவுட் போட்டு காமிச்சிடுவார். அவன் என்ன பண்ணுவான், அந்த பக்கம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பான். புரியுதுங்களா? ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா மெசேஜ் அனுப்புவான். ஒரு 1 லட்ச ரூபா காசு கொடுங்க, இல்லைன்னா இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். ஷேர் பண்ணிடுவேன். அப்போ தான் இவனுக்கு தெரியும், ஐயோ ஐயோ சிக்கிட்டோண்டா அப்படின்னு. சரியா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. முதல்ல உங்கள் பார்ட்னரை சீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இல்லை சார் நான் சிங்கிள்ஸ் தான். சிங்கிளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்தால் முதல்ல ஒரு தடவை எழுந்திரிச்சு கண்ணாடியை பாருங்கள். நம்ம மூஞ்சி நேற்று கூட இந்த பக்கம் போகும்போது ஒருத்தரும் திரும்பி பார்க்கல. இந்த ரோட்டில் டெய்லி நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்லேயே ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரில் ஒருத்தர் கூட நம்மளை திரும்பி பார்க்கல. யாரோ ஒரு பெங்களூரில் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற பொண்ணெல்லாம் நம்மளை பார்த்து தேடி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் கொடுக்குதா அப்படின்னு யோசிங்கனாலே, யோசிங்கன்னு சொல்கிறேன் பேசிக்கலி, யோசித்தாலே அந்த சிந்தனை வராது. இது மாதிரி சிக்கமாக எதுக்காக இதை சொன்னேன்னா, இந்த ஸ்கேமில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, என் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பேக் சைடில் இருக்க இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் 2 மாதம் முன்னாடி ஒரு 28 வயசு பையன் செத்து போயிட்டான். சூசைடு. ஓகே. என்னென்னா இந்த மாதிரி செக்ஸு எக்ஸ்டார்ஷனில் மாட்டிக்கிட்டான். ஓகே. அந்த மாதிரி அவனோட நியூட் வீடியோஸை எடுத்து வச்சுக்கிட்டு அவனை தொடர்ச்சியாக டார்ச்சர் பண்ணி முதல்ல 50,000 கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கான். அப்புறம் 1 லட்சம் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கான். இதெல்லாம் அவன் செத்ததுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷனில் அந்த ட்ராக் ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா எல்லாம் தலையால் அடிச்சுக்கிறாங்க. ஆம்பளை உனக்கு என்னடா, பொண்ணுங்களே இந்த காலத்தில் பெருசாக அதெல்லாம் ஃபீல் பண்ணுறது இல்லை, ஒரு ஆம்பளை ஒன்று நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னு இதுக்கெல்லாமல் சாவாங்க அப்படின்னு அவங்க அம்மாலாம் புலம்பிகிட்டு இருந்தாங்க. 3 லட்சம் கேட்டிருக்காங்க கடைசியில். அவன்கிட்ட அதுக்கு மேலே காசு இல்லை. நாளைக்கு நைட்டுக்குள்ளே கொடுக்கலன்னா எல்லாருக்கும் அனுப்பிடுவேன்னு சொன்னோடனே இவன் பயந்து போய் சூசைட் பண்ணி செத்துட்டான். அப்போ இந்த மாதிரி செக்ஷுவல் மிரட்டல் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வருமானா, இல்லை ஆண்களுக்கும் வருது. புரியுதுங்களா? ஒரு 45 வயசு ஆளுக்கு இது மாதிரி ஒரு மிரட்டல் வந்து அவர் என்ன பண்ணுவார்? பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது, நம்மளை அசிங்கமாக எல்லாம் ஊரெலாம் பேசுவாங்க, அது இதுன்னு பயந்து போய் அந்த ஆளும் அதே தான் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி மிரட்டல்களுக்கு முதல்ல பயப்படக்கூடாது. அதே போல் பணியவும் கூடாது. ஏன்னா அவங்க ஒரு தடவை காசு வாங்கிட்டு உங்களை விட மாட்டாங்க. சரியா? கேஷ்கோ எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்துடும் அப்படின்னு தான் பார்ப்பான். அப்போது முதல் வேலை என்னென்னா, இதை பார்த்த உடனே பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாதுன்றதை விட இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்சால் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, முடிஞ்சு போட்டுக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவனோட ஒரே ஆயுதம் தானே, போடணும் போட்டுக்கோ. இல்லை சார் அது எப்படி சார் சொல்ல முடியும்னு, ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்கை டீஆக்டிவேட் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு யார் ஏங்க உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும்? ஒரு 100-150 பேர் தெரியுமா? உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர்ஸ் எத்தனை இருக்கும்? ஒரு 20 பேர் 30 பேர். உங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், டெய்லி எத்தனை லைக் விடுது, எத்தனை பேர் கமெண்ட் போடுறாங்க? ஒரு 5 பேர் 6 பேர். அந்த 5 பேர்லேயே நீங்கள் 4 பேரை நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இல்லை சார் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல சார் அப்படி இப்படின்னு சில பேர் கேட்கலாம். அந்த மாதிரி நபர்களுக்காக நம்ம ஒரு விளக்கம் சொல்லுவோம். இது மிரட்டுறது, இது மாதிரி ஆன்லைன் ஸ்கேமில் மிரட்டினாலும் சரி, இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்டை வந்து திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீ வந்து என் கூட முன்னாடி இருந்த இன்டிமேட் ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் நான் வெளியிடுவேன், எனக்கு காசு கொடு அப்படின்னு மிரட்டினாலும் சரி, செக்ஸை காமிச்சு உங்களை யாராச்சும் மிரட்டினா, செக்ஷுவலாக எக்ஸ்பிளைட் ஆன ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ வச்சு மிரட்டினா, மொதல் விஷயம் பயப்படக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும்னா, அவங்க அமிச்ச மிரட்டல் இருக்குது டீட்டெயில்ஸ் எப்படியும் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவாங்க, அதை பூரா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சரியா? நாளைக்கு போலீஸுக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி அவன் டெலிட் ஃபார் ஆல்னு கொடுத்துட்டான்னா, அதெல்லாம் முதல்ல வந்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க பத்திரமா. சார் ஏற்கனவே அதில் அசிங்கமாக ஃபோட்டோ இருக்குது, அதை ஸ்க்ரீன்ஷாட் வேறு எடுக்கணுமா அப்படின்னா எடுத்தால் தான் வேலை செய்ய முடியும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவோ வீடியோவோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, stopncii.org. அதோட முழு விளக்கம் என்னென்னா, ஸ்டாப் நான் கன்சென்டட்
intimate-images.org. ஒப்புதல் இல்லாமல் எடுக்கப்பட்ட இன்டிமேட் படங்களை தடுக்கும் வெப்சைட் அது. அங்கே போயிட்டு இப்போ இவங்க அம்சாங்கல்ல வீடியோவோ ஃபோட்டோவோ அதை உங்கள் பேரை போட்டு அது ஒரு சின்ன இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். உங்கள் மெயில் ஐடி, உங்கள் நேமு, உங்கள் ஏஜ், ஜெண்டர் என்ன இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் போட்டுட்டு சைன்அப் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸோ வீடியோஸ் இது எல்லாத்தையும் உள்ளே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. 24 ஹவர்ஸில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அது இதுன்னு ஒரு 25 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடும். இந்த ஃபோட்டோவோ வீடியோவோ நீங்கள் அப்லோட் பண்ணால் உள்ளே அப்லோடே ஆகாது. புரியுதா என்னன்னு சொல்லுது? அப்லோடே ஆகாது. அந்த ஃபோட்டோ எல்லாம் அங்கங்கே மறைச்சி கிடச்சி போட்டால் கூட அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகாது. ஸோ உங்களை மிரட்டினவன் என்ன சொன்னான்? பரப்புவேன்னு சொன்னான். அவனால் பரப்பவே முடியாது. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா வாட்ஸ்அப் பிளாக் பண்ணிவிடும். ஓகே. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இது மாதிரி யாராவது மிரட்டினாங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸ் டைம் கொடுங்க, இல்லை ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னா அவன்கிட்ட கூலாக தான் பேசணும். பயந்த மாதிரியே பேசிக்கலாம். ஆனால் முதல் வேலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை பூரா அந்த வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணிடணும். பண்ணிட்டா அது வந்து எல்லா சர்வரையும் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும். மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் ஆகும். அந்த 24 ஹவர்ஸில் வந்து எல்லா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் அதோட டேட்டா பேஸில் வந்து பதிவாயிடும். இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு யாரோ மிரட்டுறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு அப்புறம் வந்து ஸோ அவன் அந்த 3 நாள் நீங்கள் டைம் கேட்டதுனால அந்த மிரட்டும் நபர் வந்து அந்த 3 நாள் எதுவும் பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. பணம் வரப்போகுது அப்படின்னு. வேணாம் மிஞ்சி போனால் ஒரு நாள் 6 மணி நேரத்துக்கு ஒருத்தர் என்ன ரெடி பண்ணுறியா இல்லையா அப்படின்னு மிரட்ட வேணால் செய்வாங்க. அந்த 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு உடனடியாக சைபர் கிரைமில் போய் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் கொடுத்து கேஸை ஃபைல் பண்ணிங்கன்னா அடுத்த 2 ஹவர்ஸில் மிரட்டுற ஆளை தூக்கிடுவாங்க. ஸோ காசும் கொடுக்க வேணாம், இந்த பிரச்சனையை பற்றி யார்ட்டையும் சொல்லவும் வேணாம், யாருக்கும் வெளியே தெரியவும் வேணாம். மிரட்டும் நபர் நீங்கள் ப்ளஸ் போலீஸை தாண்டி வேறு யாருக்கும் வெளியே தெரியாது. தூக்கி கொண்டு உள்ளே வச்சுருவாங்க. கொண்டு போய் கேஸை போட்டு உள்ளே தள்ளுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு காலத்தில் வந்து பண்ணிட்டோமே அப்படின்னு அதை நினச்சி கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ண வேணாம். லைஃப் இஸ் ஃபன். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது ஃபன்னு நினச்சி எடுத்தீங்க. ஆனால் கூட இருந்தவன் கேடியாக இருப்பான்னு நீங்கள் எதிர்பார்க்கல. அவன் கேடியாக இருந்திருக்கிறான். கேடி இருக்க வேண்டிய இடம் ஜெயிலு. சரியா? அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் தான் நான் இதை சொல்கிறது. ஸோ இப்படி இப்போ வீட்டுக்கு பின்னாடி இருந்த பையன் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா அவன் மிரட்டுறவனை தூக்கி உள்ளே வச்சுருந்துருக்கலாம். அது இல்லாமல் அந்த பையன் செத்து போயிட்டான். அந்த பையன் எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். அதனால தான் எனக்கு வருத்தம். இப்போ ரீசெண்டாக இந்த சப்ஜெக்டை அடிக்கடி நான் போகிற இடங்கள்லாம் பேசுறதுக்கு முக்கிய காரணம் அந்த பையனை நான் டெய்லி பார்ப்பேன். டெய்லி பார்த்து ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நின்று பேசிட்டு போவான். முதல் தடவை சார்னு கூப்பிட்டான். அப்புறமா எனக்கு உங்களை அங்கிள்னு கூப்பிட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா அப்படியே கூப்பிடவா அப்படின்னா. சரி தாராளமாக கூப்பிட்றாருன்னு. ஏன்னா அந்த பையனுக்கு 28 வயசுன்றது என் வயசோட கம்பேர் பண்ணும்போது தாராளமாக அவன் அங்கிள்னு கூப்பிடலாம். எல்லாருக்கும் வயசாக ஆகத்தானே செய்யும். அதாவது நான் எல்லாருக்கும் 30 வயசுலேயே நின்றுவாங்களா என்ன. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்த ஒரு பையன் ஒரு வாரத்தில் குறைஞ்சது 4 தடவையாவது என்கிட்ட பேசக்கூடிய பையன் ஒரு வார்த்தை என்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தேன்னா நான் பார்த்தேன். அந்த மரணத்துக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடிலாம் பார்க்குறேன். எப்போவுமே ஒரு மாதிரி ஏதோ பரபரப்பாகவே இருக்கிற மாதிரியே இருந்தான். அது இதனால தான் இருந்திருக்கான்னு அப்புறம் தான் தெரியுது. 28 வயசு அந்த பையனை வளர்க்குறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அந்த பையனை பற்றி என்னெல்லாம் கனவு கண்டிருப்பாங்க அவங்க அம்மா, அந்த பையன் என்னெல்லாம் கனவு கண்டிருப்பான், எல்லாம் எதில் போச்சு ஒரு சின்ன சபலத்தில் போய் சிக்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது என்னென்னா இந்த செக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பண்ணுறத வந்து தப்புன்னெலாம் நம்ம சொல்ல வரல. தப்புன்னு சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல செய்யாதீங்க. மற்றபடி சிங்கிள்ஸாக இருக்கிறவங்க கூட இது மாதிரி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய காதலர்களால் மிரட்டல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் வரும்போது பயப்படாதீங்கன்றது தான் முதல் விஷயம். பயப்படாதீங்க. இதில் இருந்து எந்த வித சிக்கலும் இல்லாமல் வெளியே வர்றதுக்கு வழி இருக்குது. ஒரு 3 நாள் டைம் கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே 24 ஹவர்ஸில் சர்வர் அப்டேட் ஆகிடும். போலீஸை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? இல்லை அந்த சோர்ஸ் வீடியோ அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை நீங்கள் எங்கேயுமே அப்லோட் பண்ண முடியாது. பண்ணால் ஆகாது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லிங்க்கில் பண்ணோம்னா ஆகாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட இல்லை சந்தேகம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நான் சொல்கிறது பொய்யா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கூட
இன்டிமேட் ஃபோட்டோ கூட வேணாம், சும்மா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப்லேருந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு வேறு யாருக்காவது அனுப்பி பாருங்க போகுது. அந்த சர்வரை பொறுத்தவரை இந்த பிக்சர் யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னு மட்டும் அது ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதை நீங்கள் எங்கேயுமே அதுக்கு பிறகு அப்லோட் பண்ணவும் முடியாது, ஃபார்வர்டு பண்ணவும் முடியாது. அப்படின்றப்போ யூ ஆர் 100% சேஃப். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், மிரட்டினவனும் சும்மா விடக்கூடாது. சரியா? அவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா, நிறைய படங்களில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எடுத்தவனை அடித்து மண்டையை அடித்து உடச்சி கொண்டுட்டாங்க அப்படி இப்படிலாம் படம் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த முட்டாள்தனம்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் இருக்குது, உங்களை முதல்ல பாதுகாத்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, காவல்துறையை அணுகுனீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட சொல்லி செய்யணும், இல்லை உங்கள் கணவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சொல்லணும்னு விருப்பப்பட்டால் சொல்லிட்டு செய்யலாம், இல்லைன்னா சொல்லாமல் நீங்கள் தனியாகவே அந்த வேலையை செஞ்சிடலாம். இப்போ அன்னோன் சோர்சஸ்ல இருந்து சில லிங்க் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த லிங்க் அனுப்புறது மூலமா அந்த ஒருத்தருடைய ஃபோனுடைய கேமரா அப்புறம் அதோடைய ஃபுல் ஆக்சஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ண முடியும். இப்போ அதன் மூலமா ஹேக் பண்றதுனால இப்போ அந்த கேமராவும் ஆக்சஸ் கிடைச்சிரும். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஃபோனை வந்துட்டு அங்கே வச்சிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதோ அதுவும் ஒரு பிரச்சனையை வந்து நிற்குது. அப்போ அதையெல்லாம் தடுக்கிறது எப்படி? இப்போ இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் வருது, எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தால் மட்டும் உங்களோட பேங்க்கு உங்களோட பேங்க் முதல்ல எந்த லிங்க்கும் அனுப்பாது. பேங்க் உங்களுக்கு இன்டிமேஷன் மட்டும் தான் அனுப்புவான். உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, இது இருக்குது, இது மட்டும்தான் அனுப்புவான். உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த நம்பர், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு பேங்க் எந்த காலத்துலேயும் அனுப்பாது. உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து எந்த லிங்க் வந்தாலும் டெலீட் பண்ணுங்கள். அந்த க்யூரியாசிட்டியில் போய் கிளிக் பண்ணாதீங்க. இப்போல்லாம் லோனுக்கு எப்படி அனுப்புகிறாங்கன்னா, ₹3 lakh கிரெடிட்டட் அப்படின்னு போட்டு தான் மெசேஜ் வருது. டு கெட் இட் இன்டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் த லிங்க்னு கீழே ஒரு லிங்கை கொடுத்து அங்கே போய் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. அம்மா, எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க. ஓகே, தெரிஞ்ச சோர்ஸாக இருந்தால் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். சரியா? அது சேஃபாக இருக்கணும்னா லிங்கை முதல்ல கிளிக் பண்ணக்கூடாது. லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனை ஆக்சஸ் பண்ணுறதுலேருந்து, கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸை டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து, உங்கள் கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுலேருந்து, உங்கள் மைக்ரோஃபோனை கூட ஆக்சஸ் பண்ணலாம். ஃபோன் இப்படி தான் ஆஃபில் தான் இருக்கும். ஆனால் நம்ம 2 பேரும் பேசுகிறது அங்கே இன்னொருத்தன் கேட்டுகிட்டு இருக்க முடியும். ஃபோன் இப்படியே ஆஃபில் தான் இருக்கும், ஆனாலும் இந்த கேமரா வழியாக அவன் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அந்த அளவுக்குலாம் ஹேக்கிங் பண்ணுறது இப்போல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஸோ எவ்வளோக்கு இந்த ஹேக்கிங்லாம் சிம்பிளாகுதோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபாக இருந்துக்கணும். வெளில போகும்போது வீடை பூட்டிகிட்டு தானே போகிறோம், அதே மாதிரி தான் ஃபோனும். ஓடிபின்றது கையெழுத்து போடுற மாதிரி. எனக்கு தெரியாதுங்க, ஏதோ கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன், அக்கௌண்ட்டில் தான் 50,000 போயிடுச்சு அப்படின்னு சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னு ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களா, இல்லை ஒரு பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களா? அது மாதிரி தான் ஓடிபின்றது ஏதோ நம்பர் இல்லை, அது உங்களோட சிக்னேச்சர். இந்த நிமிஷம் நீங்கள் தான் கையெழுத்து போட்டிங்கன்னு காட்டுறதுக்காக நம்பர் இது. ஸோ அது மாதிரி ஓடிபி ஷேர் பண்ணுறதோ, லிங்கை கிளிக் பண்ணுறதோ, இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் இருந்தீங்கனாலே உங்களோட தேவைக்கு மட்டும் ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். மாதம் வீட்டில் இருந்தபடியே 50,000 சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்டுவார், டெலீட் பண்ணுங்கள். மாதம் வீட்டில் இருந்தபடியே 50,000 சம்பாதிக்கலாம் முடியாது. வீட்டில் இருந்தபடியே இல்லை, ஆஃபீஸ் போய் 50,000 சம்பாதிக்கிறதே கஷ்டம், அதுக்கே நிறைய வேலை செய்யணும். அப்புறம் வீட்டில் இருந்துட்டு எப்படி செய்ய முடியும்? அவன் உங்கள் பேராசையை தூண்ட தான் செய்வான். அதுக்கு பேராசைப்படாமல் இருங்க, பாதுகாப்பாக இருந்தீங்கனாலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிக்க மாட்டீங்க. எலான் மஸ்க் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, என்னென்னா ஏஐ இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாருக்குமே சொல்லியிருப்பார். ஏஐ எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணுமோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல், அதை விட அதிகமான ஒரு டேஞ்சரஸ்ன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அடிப்படையில் இப்போது டீப் ஃபேக் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்திருக்குது. அதை வச்சு ஒரு நடிகருடைய ஃபேஸை வேற ஒரு இடத்துக்கு மாற்ற முடியுது, அதெல்லாம் பண்ண முடியுது. ஆனால் இப்போ அது எவ்வளோ தூரத்துக்கு டேஞ்சரஸாக மாறி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணுடைய முகத்தை ஈர்த்து அந்த முகம் ஒரு 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 நிர்வாணமான ஒரு பெண் உடல் மேலே அப்படியே பொறுத்துறது அப்படிங்கிற மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் அப்படியே தொடர்ச்சியாக வளர்ந்துட்டே இருக்குது. இது மேலே கவர்மெண்ட் எப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் கவர்மெண்ட்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் எடுக்க முடியாது. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எவ்வளோ தான் டீப் ஃபேக்காக பண்ணால் கூட அது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபேக்கை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளை மிரட்டக்கூடிய ஆள் நமக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருக்க முடியும், நம்மளோட கான்டாக்டில் இருக்க ஆளாக தான் இருக்க முடியும்.
யாரோ ஒருத்தன் பாம்பேயில் உட்காந்துக்கிட்டு நான் என் ஃபோட்டோவை எதுக்கு அவன் மார்ஃபிங் பண்ண போகிறான்? அவனுக்கு என்னை பற்றின கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியணும், என்னை பற்றின என்னோட மணி ஒர்த்து என்னன்னு தெரியணும். ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் ஆகி வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்கிற ஒரு பையனுக்கு ஃபோனை போட்டு ஒரு 50,000 காசு கொடுன்னா அவன் எங்கே போவான்? அது அவனோட வேலைக்கு அவனோட எஃபர்ட்டுக்கே வேஸ்ட் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இந்த டீப் ஃபேக்கை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் கவலைப்பட வேண்டியது என்னென்னா ஒரிஜினல்லையே இப்போ இது மாதிரி நிறைய பேர் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராப்பு தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரிஜினல் தான் அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் பயப்படுவீங்க. ஃபேக்காக இருந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஃபேக்காக இருந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இப்போ டீப் ஃபேக்கில் வந்துட்டு படங்கள் போட்டாலும் கூட இது மூலமாக என்னோட மாண்பை குறைக்கிற மாதிரி இருக்குது. மாண்பு குறைக்கிறது இல்லைங்க. இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து இது மாதிரி ஒரு டீப் ஃபேக்கில் பண்ணி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து உடனே என்ன சொல்லுவாங்க, அவங்க கணவர்கிட்டே காட்டுவாங்க, எவனோ இப்படி அனுப்பிச்சிருக்கான் பாரு எனக்கு. அவர் கணவரே என்ன பண்ணுவார், அது என்லார்ஜ் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இந்த இடத்துல உனக்கு ஒரு மச்சம் இருக்குமே இங்கே காணுமே அப்படின்னு சொல்லி சிம்பிள் இல்லை. அப்போது டீப் ஃபேக்கை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் பயப்பட வேண்டியது ஒரிஜினல் சிச்சுவேஷனுக்கு தான். சரியா? ஒரிஜினல் சிச்சுவேஷன்ஸுக்கு தான் நம்ம பயப்படணும். இப்போ ஒரிஜினல் சிச்சுவேஷன் இருந்தால் கூட பயப்பட தேவையில்லை. நம்ம சொல்கிறது அதுக்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற. ஒரிஜினல் சிச்சுவேஷனுக்கே பயப்பட வேண்டியது இல்லைன்றப்ப ஃபேக்குக்கு ஏன் பயப்படணும்? ஃபேக்காக இருந்ததுன்னா கணவன் மனைவி 2 பேரும் பார்த்து சிரிக்கலாம். வேறு என் உடம்புக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் பண்ணி வச்சுருக்கிறான், என்ன அளவில் அறிவு இருக்கு அவனுக்கு அப்படின்னு அந்த ஃபேக் பண்ணவனை கிண்டல் பண்ணி உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம்னு வைங்க. ஸோ அந்த ஒரு முதிர்ச்சி வரணும். முதல்ல செக்ஸ் பற்றினது விழிப்புணர்வு வரணும். விழிப்புணர்வு வந்ததுன்னா முதிர்ச்சி வரும். முதிர்ச்சி வந்ததுன்னா இந்த பயங்கள் வராது. சரியா? இப்போ எனக்கு என் ஃபோட்டோவே டீப் ஃபேக் பண்ணி அனுப்பிச்சு என் ஒய்ஃப் காமிச்சான்னு வைங்களேன். என் ஒய்ஃப் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, யோ உன் தொப்பை எவ்வளோ பெருசு இருக்குது, அங்கே பாரு அவள் ஒன்றுமே இல்லை, கரெக்டாக கூட சூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஸோ ஃபேக்கை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. நாம் பயப்பட வேண்டியது அதான் காஷியஸாக இருக்க வேண்டியது ஆக்சுவல் சிச்சுவேஷன்ஸுக்கு. ஆக்சுவல் சிச்சுவேஷன் வந்தால் டென்ஷன் ஆகக்கூடாது, பதறக்கூடாதுன்றது தான். பதறக்கூடாது மட்டும் இல்லை, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இது மூலமாக சொல்லணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.